மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம செஞ்சுட்டோம். இன்ட்ரோவே நான் இப்போ இன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறமா நம்ம பேசுகிறோம். மக்களே, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கான மேங்கோஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த பல்ப் மட்டும் எடுக்கலாம் மக்களே. மக்களே, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கான மேங்கோவோட பல்ப்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பியூரி மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். மக்களே, நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மக்களே, நம்ம இதை பியூரி மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை அந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மக்களே, கொஞ்சம் கலர் மாறுது. மக்களே, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அதில் போட்டுடலாமே. மக்களே, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இங்கே வந்து பாதாம் வந்து நட்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மேலே தூவிக்கலாம் மக்களே. நான் உங்களுக்கு தூவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துன்னு போய் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 hours வச்சுட்டு நம்ம அப்புறமா வந்து சாப்பிடலாம். வச்சாச்சு. நம்ம ஒரு 8 hours கழிச்சு பார்க்கலாம். The next day. மக்களே, ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மக்களே, நம்ம இதை இப்போ ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நல்லாக்கா? அவ்வளோதான் மக்களே, ஐஸ்கிரீம் முடிஞ்சு விட்டது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேலையாக வெளில போகிறோம். என்ன வேலைன்னா, ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் மக்களே. அந்த ரேஷன் கார்டு வந்து வந்துருச்சான். நம்ம போய் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துணியெலாம் ஆசிரமத்துக்கு கொடுக்கணும். அதை வந்து வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அது திரும்பி ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். மக்களே, நம்ம ரேஷன் கார்டு வாங்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆசிரமத்தை போய் கொடுத்துட்டு வரலாம் மக்களே. வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டோட ஸ்டோர் ரூம் உங்களை காட்ட போகிறேன். நான்
அது பாருங்க. அதுலேருந்து நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு பார்க்கலாம். இதான் மக்களே எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூம். எதை தூக்குனா எது வருமே தெரியாது இதுலேருந்து. இந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் மக்களே. ஏன் அதெல்லாம் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம்டா. அது ரெண்டுத்தையும் நம்ம அப்புறமா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த துணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துடலாம். அதெல்லாம் அப்படியே எங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் என்னான்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். இதுலலாம் என்ன ஆகுது பாரு. அதில் பாரு என்ன ஆகுதுன்னு. எது தொடக்கூடாதுன்னு அதை தொடலாம். இது என்னது இது? இதெல்லாம் நான் 10வது அப்படியே திரும்பி கொடுக்கலாம். வா இது இதோ அந்த கட்டை போய் ஓப்பன் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் தான் இது. ஓப்பன் பண்ண ட்ரெஸ் தான் இது கோட்டா. எத்து உள்ளவே அதெல்லாம் ஒரு கட்டைப்பையில் சோறு. அவ்வளோதான். இது மட்டும் இருக்கட்டும். இது உன்னோட ரிசப்ஷனோட கோட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கட்டைப்பை பாரு என்ன ஆகுதுன்னு. எத்தனை கட்டைப்பை பாருங்க மக்களே. எப்பா ஆமாம். என்னது இது? வேணாம் வேணும். ஸ்க்ரீனு இது கவருங்க. இதில் என்ன அதுவும் கவருங்க. எத்தனை கவர் பாருங்க. இந்த ஊஞ்சல் ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மாமா வாங்கினது புக்கு இருக்கட்டும். இது என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். இது பார்த்துட்டு எங்கன்னா கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு ரெடி பண்ண முடியுதுன்னா நம்மளே அப்டேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எடுத்துக்கோ எல்லாத்தையும். அவ்வளோதான். எல்லாமே எடுத்தாச்சு. வாங்க போகலாம். மக்களே வந்துட்டோம். பூட் போட்டிருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இங்கே வச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க. நம்ம இங்கே வச்சுருக்கோம். அவங்க வந்து எடுத்துப்பாங்க மக்களே. ஹலோ மக்களே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் இப்போ வந்து 11 ஆகுது. 11:15 ஆகுது. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வேலை எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய் பாய்.